கேபின் பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணிக்கிறாங்க. ஹீட்டட் வென்டிலேட்டட் ஏர் கண்டிஷன்டு கேபினுங்க. மொத்தம் 6 போர்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏசிக்கான போர்ட் பார்த்தீங்கன்னா அது போக பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு போர்ட் இருக்குதுங்க இல்லைங்க. அது போக மேலே சன்ரூஃப் இருக்குங்க. அதுக்கான ஸ்க்ரீனும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குதுங்க. பவர் செட்டில் கொடுத்துருக்குறாங்க. கிளச்சை எங்கேஜ் பண்ணாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கீர் வந்து போடலாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, நியூ ஹாலண்டில் ஒர்க் மாஸ்டர் 105ங்க ஏசி கேபின் டிராக்டர் பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணிக்கிறாங்க. நம்ம போன வருஷம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஏசி கேபின் ஒர்க் மாஸ்டர் 105 பார்த்திங்கன்னா கேபின் இல்லாமல் லான்ச் பண்ணாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்திங்கன்னா ரிவ்யூ பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக கேபினும் லான்ச் பண்ணிக்கிறாங்க. என்னப்பா இவ்வளோ கொடுக்குறாங்க, இவ்வளோ ரேட்டுக்கு கேபின் இல்லையாங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ கேபினோட பார்த்தீங்கன்னா டிராக்டர் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த டிராக்டரை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் ஏரியாவில் இருக்கிற டீலர்ஷிப் போன நம்பர் வந்து கொடுக்குறேங்க, பூமி ஆக்ரோ சொல்யூஷன். அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா என்ன டவுட்டு, என்ன ரேட்டு, என்ன வாரண்டின்னு கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். டிராக்டர் பார்த்தீங்கன்னா நீட்டாக டிசைன் பண்ணிக்கிறாங்க. கேபின் வச்சு நீட்டாக கொடுத்துக்கிறாங்க. இதில் மெயினான ஃபீச்சர் என்ன ஆட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இன்ஜின் ஃபேனை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிக்கலாங்க. டிராக்டர் வந்து இப்போ நாங்கள் சட்ரு ஓட்டுறோம், வாழை ஓட்டுறோம், அந்த மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா புழுதி டஸ்ட்டெல்லாம் வருது அப்படின்னா இது பார்த்திங்கன்னா அடைச்சிட்டு சீக்கிரம் டெம்பரேச்சர் ஏறிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உள்ளே நிறைய கூலிங் சிஸ்டம் கொடுத்துக்கிறாங்க. அதாவது ஏசி கூலர் கொடுத்துக்கிறாங்க, டீசல் கூலரு, கீர் பாக்ஸ் ஆயில் கூலரு, இன்டர் கூலரு, ரேடியேட்டர்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கூலிங் சிஸ்டம். இன்ஜின் எவ்வளோ ஏரியா இருக்குதோ அந்தளவுக்கு கூலிங் ஏரியாவும் இருக்குது. அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா புழுதி போய் அடைச்சிருச்சுன்னா நீங்கள் ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா இது க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ஒரு ஆப்ரேட்டர் எஃபோர்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஃபேனை வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கலாங்க. அந்த ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்குறாங்க. சிங்கிள் அப்படியே ஓடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா வண்டி மூவ்மெண்ட்டை நிறுத்திட்டு அப்படியே ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அப்படியே அந்த டஸ்ட்டை பூரா வெளியே தள்ளிடுங்க. அந்த ஒரு ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா இப்போ ஏசி கேபினில் மட்டும் வந்திருக்குது. ஏசி கேபின் இல்லாத மாடலுக்கு அது இல்லைங்க. கேபினோட வர மாடலுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபீச்சர் வந்து கொடுக்குறாங்க. இதில் டிசைன் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நீட்டாக இருக்குதுங்க. எக்ஸல் சீரீஸ்க்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கரிங் ஒர்க்கெல்லாம் மாற்றி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நீட்டாக கொடுத்துக்கிறாங்க. ஒர்க் மாஸ்டர் சீரீஸில் பார்த்திங்கன்னா வென்டிலேஷனும் பார்த்திங்கன்னா டாப் செக்ஷனு, சைடு, ஃப்ரண்ட்டு இந்த ஏரியாவில் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துக்கிறாங்க. இதோட பானட் பார்த்திங்கன்னா ஃபேஸ் லிஃப்ட் டைப்பில் இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாங்க. ஃபஸ்ட் எடுத்த உடனே பார்த்திங்கன்னா சேஸ் ஃபிட் வந்துடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபிட்டிங்ஸ் இருக்குதுங்க. கூலிங் யூனிட்டே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5-6 யூனிட் கூலிங் யூனிட் இருக்குதுங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா சேஸுங்க. எங்களுக்கு வெயிட் வேணும், டிராக்டரில் நல்ல ஒரு 4 வீலர் பர்ஃபார்மன்ஸ் வேணும், ஹெவியான கல்டிவேட்டர் போடுறோம் அப்படின்னா வெயிட் வந்து ஆப்ஷனலாக கொடுக்குறாங்க. வெயிட்டை கேரி பண்ணுற பெட்டு வந்துடுங்க, ஹூக் பாயிண்ட்டோடு இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சேஸுங்க. சேஸில் நிறைய மவுண்டிங் ஆப்ஷன் இருக்குது. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ரண்ட் ஆக்சிலோட லோடிங் கெப்பாசிட்டி அதிகங்க. நீங்கள் நார்மலாக பார்க்குற மாதிரி 90 வத்து 55 வத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆக்சில். ஆனால் இதோட லோடிங் கெப்பாசிட்டி அதிகங்க, 4.5 டன் இதோட கெப்பாசிட்டி. அதனால் என்னென்னா நீங்கள் அதிக வெயிட் இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்டு, சைலேஜ் அட்டாச்மெண்ட்டு, ரிக் மவுண்டிங்கு, இந்த மாதிரி ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட் எது போனாலுமே பார்த்திங்கன்னா அந்த ஆக்சில் லைஃப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா நீங்கள் நார்மலாக பார்க்குற 90 பத்து 75 10 7500 இதோட வீல் பேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மிங்க. ஃப்ரண்ட் வீலுக்கும் பேக் வீலு சென்டர் பாயிண்ட் ரொம்ப கம்மி. 90 வத்து 55 வத்து 60 வத்து திரும்பாத ஃபீல்டில் பார்த்திங்கன்னா இது அழகாக திரும்பி வருங்க. நம்ம வீடியோஸ் கூட போட்டிருப்போங்க. கேபின் இல்லாத டிராக்டரில் பார்த்திங்கன்னா வீடியோஸ் போட்டிருப்போம். அதில் டிராக்டர் பார்த்திங்கன்னா அழகாக திரும்பி வரும். அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா இதோட வீல் பேஸ் கம்மி, ஸ்டேரிங் பம்போட லென்த்து வந்து அதிகங்க. அதனாலேயே உங்களுக்கு நல்லா திரும்பி வருங்க ஆக்சிலை பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபிட்டிங்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மேலே பார்த்திங்கன்னா ECU கொடுத்துருக்குறாங்க. டிராக்டரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மெயினான பார்ட் இது தாங்க. இதில் தான் வந்து ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்ஜின் வந்து லோடுக்கு தகுந்த மாதிரி எப்படி டீசல் கொடுக்கணும் அப்படிங்கிற ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா இதுதான் இருக்கும். இதில் தான் இது வந்து நீங்கள் தண்ணியில் படாமல் பாதுகாப்பாக பார்த்துக்கணுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பவர் கோர் ஏர் ஃபில்ட்ருங்க. இதிலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பவர் கோர்னு சொல்லிவிட்டு. பவர் கோர் ஏர் ஃபில்ட்ருன்னா என்னென்னு பார்த்திங்கன்னா செல்ஃப் க்ளீனிங் ஏர் ஃபில்ட்ருங்க. இந்த ஏர் ஃபில்டரில் உள்ள காற்று நுழையுது அப்படின்னா ஒரு ரொட்டேஷனோட உள்ளே போகுங்க. அதோட டிசைனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ஷேப்பே பார்த்திங்கன்னா அப்படி சுற்றிக்கிட்டு உள்ளே போகிறப்ப பார்த்திங்கன்னா மண் துகள்கள் டஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பாட்டோடய நின்றுங்க. இதுக்கு மேலே உள்ளே போகாதுங்க. அந்த நிற்கிற டஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பைப்பு மூலமாக பார்த்திங்கன்னா ரேடியேட்டர் ஃபேனுக்கிட்ட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ரேடியேட்டர் ஃபேன் பார்த்திங்கன்னா சக்ஷன் பண்ணி உள்ளே இழுத்துகிட்டே இருக்குங்க. அதனால் பார்த்திங்கன்னா
உங்களுக்கு அந்த டஸ்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளீனிங் ஆகிட்டே இருக்கும். வெறும் காற்று மட்டும் பார்த்திங்கன்னா உள்ளே போகுங்க. இதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏர் ஃபில்டரை க்ளீன் பண்ணக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா நார்மல் ரவுண்ட் ஏர் ஃபில்டரோட இதோட க்ளீனிங் டைம் வந்து அதிகங்க. அதே மாதிரி இதோட லைஃப் டைம் அதிகங்க. நார்மலாக ஒரு ஏர் ஃபில்டர் 500 மணி நேரத்துக்கு ஒருக்கா மாற்றுறீங்க அப்படின்னா இது நீங்கள் ஒரு 1000 மணி நேரம் 2000 மணி நேரத்துக்கு ஒருக்கா பேஸ்டான யூசேஜ் பொறுத்து மாற்றினா போதுங்க அந்த மாதிரி ஏர் ஃபில்ட்ரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டீசல் ரிட்டர்ன் கூலருங்க. இதில் வந்து HPCR கான்செப்ட்டுன்னு சொல்லுவாங்க. டீசல் வந்து ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக பார்த்திங்கன்னா உள்ள சேம்பரில் ஸ்ப்ரே ஆகுங்க. அப்படி ஸ்ப்ரே ஆகி ரிட்டர்ன் ஆகக்கூடிய டீசலில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகுங்க. அந்த ஹீட்டை கம்மி பண்ணணும் அப்படின்னா டீசல் வந்து கூல் பண்ணி தான் டேங்க்கு ரிட்டர்ன் அனுப்பணும். கண்டினியூஸாக அப்படியே ஆப்ரேட் ஆகிருந்துச்சுன்னா டீசல் வந்து அதிக டெம்பரேச்சர் ஆகும். அதோட பவர் வந்து கம்மியாயிருங்க. அந்த ஃபயரிங் ஸ்ட்ரோக்கில் பார்த்திங்கன்னா வெடிக்கிற பவர் வந்து கம்மியாயிரும். அதனால் பார்த்திங்கன்னா அதை டென்சிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்காக டீசல் ரிட்டர்ன் கூலரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங் ரிட்டர்ன் ஆயில் கூலருங்க. பவர் ஸ்டேரிங்லேருந்து வர ரிட்டர்ன் ஆயில் பார்த்திங்கன்னா இது கூலிங் ஆகி பார்த்திங்கன்னா கியர் பாக்ஸ்க்கு போகுங்க. இது வந்து ஏன் வந்து இந்த கூலர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 3 விதமான வெட் கிளச் கொடுத்துருக்குறாங்க. டிராக்டரில் பார்த்திங்கன்னா 3 விதமான வெட் கிளச் ஒர்க் ஆகிறப்போ ஹீட் வந்து கண்டிப்பாக அதிகமாகும். அதோட இதோட மெக்கானிசம் பவர் ட்ரெயின் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசுங்க. அதுக்கான ஒரு கூலிங் சிஸ்டமாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு கூலர் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஏசி கூலருங்க. அதுக்கடுத்து டர்போ இன்டர் கூலருங்க. ரேடியேட்ரு வித் மெஸ்ஸோடு வருங்க. ஸ்க்ரீனோட டஸ்ட் எல்லாம் அதிகமாகிடுச்சுன்னா அதை நீங்கள் ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாங்க. அந்த ஒரு ஃபீச்சருமே கொடுத்துருக்குறாங்க. நீட்டாக இருக்கும். இந்த கூலிங் யூனிட் எல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா இன்ஜின் வந்து கொடுத்துருக்குறாங்க. இன்ஜின் பார்த்திங்கன்னா இதில் FPT இன்ஜின் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபியட் அவங்களோட இன்ஜின் வந்து கொடுத்துருக்குறாங்க. இன்ஜின் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நீட்டாக இருக்கும். 3.4 லிட்டருங்க. 3386 சிசி இருக்கக்கூடிய இன்ஜின் வந்து கொடுத்துருக்குறாங்க. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் டர்போ சார்ஜரு CID இன்ஜின் பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்குறாங்க. டீசல் சிஸ்டம் எல்லாமே ஹெவிங்க. இவங்க வந்து அந்த BS4 BS3ங்கிறாங்களேங்க. BS3க்கு அப்புறம் BS3Aன்னு வந்துச்சு. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா BS4A, இது வந்து BS4B. இதை கொடுத்தோன்னே டெஃப் ஆயில் கொடுத்துருக்குறாங்க. இதில் டெஃப் ஆயில் கொடுத்தோன்னே இது BS6 இன்ஜின்னு நினச்சிப்பீங்க. ஆனால் அது BS6 கிடையாதுங்க. BS4லேயே அடுத்த கேட்டகரிங்க. அது BS4லேயே டெஃப் ஆயில் கொடுத்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா BS4Bங்க இது கேட்டகரியில் பார்த்திங்கன்னா. இதோட டார்க் பார்த்திங்கன்னா 468 நியூட்டன் மீட்டருங்க. 105 HPயில் நல்ல ஒரு டார்க் இருக்குது. நீங்கள் 1400 RPM வைக்கும் போதே பார்த்திங்கன்னா இதோட ஃபுல் டார்க் வந்து அவுட்புட் கிடச்சிருங்க. இன்ஜின் பவர் டார்க் கருவில் பார்த்திங்கன்னா. அதனால் என்னென்னா நீங்கள் வந்து எந்த வேலை செஞ்சாலும் 1500 1600 RPM வச்சிங்கனாவே பார்த்திங்கன்னா இந்த இன்ஜின் வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குங்க. 1700 RPM நீங்கள் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இதோட ஃபுல் பவர் 106 HP வந்து உங்களுக்கு கிடச்சிருங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் லோ எண்டு டார்க்கு லோ RPMலாம் ஆப்ரேட் பண்ணாவே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குங்க. இல்லைங்க நாங்கள் ஹெவியாக போட்டு யூஸ் பண்ண போகிறோம், வாழையெல்லாம் ஓட்ட போகிறோம், எங்களுக்கு வந்து RPM அதிகமாக வச்சு ஓட்டணும் அப்படின்னு வச்சு ஓட்டுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பீக் பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்குங்க. இன்ஜினில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் பார்த்திங்கன்னா இது 3400 சிசி தாங்க. சின்ன இன்ஜின்லேயே பார்த்திங்கன்னா இவங்க டெக்னாலஜி மூலமாக பார்த்திங்கன்னா அதிக பவர் அவுட்புட் கொடுத்துருக்குறாங்க. அதுதாங்க இது ஸ்பெஷலே. நீங்கள் 90 வாட் வந்துச்சு இல்லைங்க நியூ ஹாலண்டில் BS3யில், அது பார்த்திங்கன்னா 3900 சிசிங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா 3400 சிசி தான். அந்த CID டெக்னாலஜினால் பார்த்திங்கன்னா கம்மியான சிசியிலே அதிக பவர் அவுட்புட் வந்து கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு வேணா அந்த சார்ட் வந்து காட்டுறேங்க, வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். நியூ ஹாலண்ட் 90 வாட்டுக்கு சிசி என்ன, அதே மாதிரி ஒர்க் மாஸ்டருக்கு சிசி என்னன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சு பார்த்திங்கன்னா நீட்டாக கொடுத்துக்கிறாங்க. இதில் ஹைட்ராலிக்ஸ் பார்த்திங்கன்னா ஹெவிங்க. 60 லிட்டர் ஃப்ளோ ரேட்டோட ஹைட்ராலிக்ஸ் வருதுங்க. நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்கும். பின்னாடியெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 3 செட் ஆஃப் DC வால்வெல்லாம் கொடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சடனாக ரெஸ்பான்ஸ் இருக்கும். கலப்பையெல்லாம் நீங்கள் ஒரு 1000 கிலோலே போட்டு தூக்குறீங்க அப்படின்னாலுமே மெதுவாக தூக்காதுங்க, சடனாக தூக்கும். ஒரு ரேஸில் வச்சு 1700 RPMல ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா சடனாக தூக்குனீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக தூக்குங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஹெவியான ஒரு ஆயில் ஃப்ளோ ரோட்டோட பார்த்திங்கன்னா இந்த இன்ஜின் வந்து இருக்குதுங்க. இந்த இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேங்க, சவுண்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணணுன்னா நீங்கள் கிளச்சை எங்கேஜ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இன்ஜின் பார்த்திங்கன்னா இதில் நாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்குறாங்க. இன்ஜின் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் எல்லா ஒர்க்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பவர் அவுட்புட் பார்த்திங்கன்னா இந்த இன்ஜினில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியான இன்ஜின் ஒர்க் இருக்குது. இன்ஜின் ஓடுறதே தெரியலைங்க, ரொம்ப நாய்ஸ் ஃப்ரீயாக இருக்குது, அப்படியே சைலண்ட்டாக ஓடுதுங்க. அவ்வளோ ஒரு டெக்னாலஜி பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணிக்கிறாங்க BS4Bயில் இந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா.
ஸோ நீங்கள் எல்லா ஒர்க்லேயுமே பார்த்தீங்கன்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பிடிஓ ஒர்க் போடுறீங்க, கல்டிவேட்டர் போடுறீங்க, எம்பி ஃப்ளோ போடுறீங்க, எல்லா ஒர்க்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இதோட டீசல் டேங்க் பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துக்கிறாங்க. கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 90 லிட்டருங்க. BS 4B நாம்ஸ்க்காக இதில் டெஃப் ஆயில் கொடுத்துக்கிறாங்க. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 11 லிட்டருங்க. ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸோடு பார்த்தீங்கன்னா இன்ஜினோட செட்டப் பார்த்தீங்கன்னா இருக்குங்க. இந்த டிராக்டரில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஃபேனை சேஞ்ச் பண்ணுறதுக்கான டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறாங்கன்னு சொல்லியிருப்பேன். அதை இப்போ ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். டைரெக்ஷன் வந்து மாறுது பாருங்கள். அப்படியே ரிவர்ஸில் டைரெக்ஷன் மாறிடும். அப்போ என்னென்னா உள்ளே உறிஞ்சிற டஸ்ட் பூரா அப்படியே ரிவர்ஸில் தள்ளுங்க. நம்ம ஏர் பிடிச்சா கூட அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா க்ளீன் ஆகாதுங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளீனிங் ஆயிரும். ஸோ அந்த ஒரு ஃபீச்சர் பார்த்திங்கன்னா இந்த டிராக்டரில் இன்பில்டாக வருதுங்க. டிராக்டரோடய வரதுனால பார்த்திங்கன்னா நீங்கள் தனியாக எதுக்குன்னு செலவு பண்ண தேவையில்லைங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஆப்ரேட் பண்ணுறேங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேபின் வந்து HVAC கேபின் பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணிக்கிறாங்க. ஹீட்டட் வென்டிலேட்டட் ஏர் கண்டிஷன்டு கேபினுங்க. இதுக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா இந்த கேபின் பார்த்தீங்கன்னா 4 போஸ்ட் தான் இருக்கும். 4 போஸ்ட் கொடுக்கறதுனால என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, நீங்கள் கேபினுக்குள்ள உட்காந்துக்கிறீங்க அப்படின்னா 320 டிகிரி திரும்பி பார்த்தாலும் விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வகையிலும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இது வந்து ஃபுல் கிளாஸ் பேனலுங்க. அதே மாதிரி பின்னாடி 4 கிளாஸ் பேனல் தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் கேபின் கொடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டரில் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி 4 போஸ்ட் கேபின் வந்து கொடுத்துருக்குறாங்க. கேபின் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 சைடுமே ஓப்பன் பண்ணிக்கலாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் வந்து நல்லா ஃப்ளாட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். மேலே ஏறிட்டு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட்டாக உட்காந்துக்கலாங்க. ஆப்ரேட்டருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பைலட் சீட்டும் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஒரு சீட்டும் கொடுத்துருக்குறாங்க. இந்த டிராக்டரில் 2 சீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் வருதுங்க சேஃப்டிக்காக. பார்த்தீங்கன்னா கேபின் ஏரியா பாருங்கள் அவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு. கேபினை உள்ளே ஆக்சஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து டிரைவர் சீட் பார்த்தீங்கன்னா ஏர் வென்டிலேட்டடுங்க. ஏர் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. தனியாக இதுக்குன்னு ஒரு மோட்ரு கம்ப்ரஸரை வச்சு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. சீட்டுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஆர்ம் ரெஸ்ட் எல்லாமே வந்துடுங்க. சீட் பெல்ட்டு ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் வந்துடும். நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது. சீட் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேபினில் உள்ளே என்ட்ரு ஆனோடனே பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டருக்கு டேஷ்போர்ட் ஏரியாங்க. இதில் ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா டில்ட் பண்ணிக்கலாங்க ஆப்ரேட்டரோட சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி. டேஷ்போர்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் ஏகப்பட்ட இண்டிகேஷன்ஸ் வந்து வருங்க. இன்ஜின் ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், பர்சன்டேஜ், பேட்ரி வோல்டேஜ், வண்டி என்ன ஸ்பீடில் போகுது, 4 வீலர் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா, இந்த மாதிரி இண்டிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த டிராக்டரில் வந்து வருதுங்க. சூப்பராக இருக்கும். இதில் 4 வீலர் ஆன் ஆஃப் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துக்கிறாங்க. சிங்கிள் பட்டனை டச் பண்ணிங்கன்னா 4 வீலர் வந்து ஆன் ஆயிருங்க. இதுக்கு தனியாக ஒரு கிளச் பேக்குங்க, ஹைட்ராலிக் மூலமாக ஆக்டிவேட் ஆகக்கூடிய கிளச் பேக் வந்து கொடுத்துருப்பாங்க. டேஷ்போர்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்குறாங்க. 2 RPM பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த RPM ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கலப்பை ஓட்ட போகிறோம், ஒரு 1500 RPM செட் பண்ணணும் அப்படின்னா செட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இன்ஜின் 1500 RPMக்கு போயிடும். ரொட்டாவேட்டர் ஓட்ட போகிற ஒரு 2000 RPM வேணும்னா 2000 RPM இதில் செட் பண்ணி வச்சுக்கலாம். 2 RPM பார்த்தீங்கன்னா இதில் செட் பண்ணி வச்சுக்கலாங்க. அது போக நிறைய டயல்ஸ் எல்லாமே இருக்குங்க ஹோமில். ஸோ அதெல்லாமே இருக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயில் இன்வெஸ்ட் பிரேக்குங்க, ஹைட்ராலிக் பூஸ்ட் பிரேக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. கிளச்சு பார்த்தீங்கன்னா பவர் கிளச்சுங்க. 2 மெயின் கிளச்சு, PTA கிளச் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வெட் PTA கிளச் கொடுத்ததுனால உங்களுக்கு லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா சேர்ந்து கிடைக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 20+20ங்க. நார்மல் பார்த்தீங்கன்னா லோ மீடியம் ஹை 12+12ங்க. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா லோ கியர்லேயும் மீடியம் கியர்லேயும் பார்த்தீங்கன்னா க்ரீப்பர் வந்து ஒர்க் ஆகுங்க.
அந்த க்ரீப்பருக்கான கீர் பார்த்தீங்கன்னா நார்மல் டிராக்டரில் கீழே இந்த நேர் கொடுத்துருப்பாங்க. இந்த ஏசி கேபின் மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. ஃபார்வேர்டில் தள்ளிட்டிங்கன்னா க்ரீப்பர் வந்து ஆன் ஆகிடும். ரிவர்ஸில் எடுத்து விட்டிங்க அப்படின்னா க்ரீப்பர் வந்து ஆஃப் ஆயிருங்க. அது போக பார்த்தீங்கன்னா அந்த கீர்கிட்டே பார்த்தீங்கன்னா ரியர் விண்டோவில் வைப்பர் இருக்குதுங்க. அதுக்கான சுவிட்சு கேபினுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லைட் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான லைட் சுவிட்சஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து பிடிஓவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்பீடு தாங்க, 540 மட்டும்தாங்க இருக்கும். பிடிஓக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பட்டன் டச் மூலமாக பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. வேணுன்னா 1000 வேணாலும் ஆப்ஷனலாக இருக்குதுங்க. அந்த மாதிரி இருக்கும். ஹேண்ட் ரேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குதுங்க. ஹைட்ராலிக் கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். பிசிடிசி லிவர் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்குறாங்க. பிசிடிசி லிவர் இருக்குங்க. லிஃப்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது சைடில், அதுவுமே கொடுத்துருக்குறாங்க. இந்த டிராக்டரில் பார்த்தீங்கன்னா 3 செட் ஆஃப் டிசி வால்வ் வருங்க. சென்ட்ரல் ஃப்ளோ, டிடன்ட்டு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்குங்க. டிடன்ட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஃப்ளோ ஹைட்ராலிக்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 3 செட் ஆஃப் டிசி வால்வ் கிட்ட பார்த்தீங்கன்னா இதில் வருதுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸோடு பார்த்தீங்கன்னா நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி சிங்க்ரமஸ் கீர் பாக்ஸு. என்ன அட்டாச்மெண்ட் நீங்கள் மாட்டினீங்கனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கீர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டரில் வந்து வருதுங்க. சீட்டு வந்து இந்த டிராக்டரில் மெயினான ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. நல்லா சொகுசாக இருக்குது. ஏசிக்கான சுவிட்ச் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குதுங்க. கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. மொத்தம் 6 போர்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏசிக்கான போர்ட் பார்த்தீங்கன்னா அது போக பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு போர்ட் இருக்குதுங்க. ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கூலிங் இருக்குதுங்க. ஏசி கேபினை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா கூலிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீனுமே கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீனை வந்து எடுத்து விட்டுக்கலாங்க. அது போக மேலே சன்ரூஃப் இருக்குங்க. அதுக்கான ஸ்க்ரீனும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே இருக்குங்க. இந்த சன்ரூஃப் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாங்க. ஏதோ மேலே கேபிள் இருக்குது. மெயினாக இது லோடருக்காக கொடுத்ததுங்க. இது பார்த்தீங்கன்னா மேலே தான் லைன் போகுது அப்படின்னாலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்தே பார்த்துக்கலாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேகம் போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா க்ரீப்பரில் 290 மீட்டர் க்ரீப்பர் வந்து கொடுத்துருக்குறாங்க. இவ்வளோ தாங்க மூமெண்ட்டே போகும். க்ரீப்பர் ஸ்பீடு பார்த்துங்க 290 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுங்க க்ரீப்பர் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி நீட்டாக இருக்குது. கேபின் ஏரியாவும் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டருக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குதுங்க. பார்க்கிங் பிரேக் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வச்சு கேபினில் நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. பின்னாடி பாருங்கள் நல்லா இருக்குதுங்க. கேபின் உட்காந்து ஆப்ரேட்டர் வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இதில் வெயிட் பார்த்தீங்கன்னா கேபின் டிராக்டரில் எந்த வெயிட்டும் ஆட் பண்ணாவே 3900 கிலோ கொடுத்துக்கிறாங்க. டிராக்டரோட வெயிட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வெயிட்டெல்லாம் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு 4 wheel drive பவர் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். டயர் சைஸ் பொறுத்த வரைக்கும் இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 12 சைஸுங்க, பின்னாடி 18 சைஸ் டயர் வந்து கொடுத்துக்கிறாங்க. டயர் ஆப்ஷன். வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மிங்க. டிராக்டரோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃபீல்டில் நல்லா திரும்பும். ஸ்டேரிங் பம்ப் வந்து நல்லா கட் ஆகுதுங்க. லென்த்தான பம்ப் வந்து கொடுத்துக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரியர் ஆக்சில் ஹைட்ராலிக்ஸ் எல்லாமே எப்படி கொடுத்துருக்குறான்னு பார்க்கலாங்க. இதில் ரியர் ஆக்சில் பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி பிளான்ட்ரி ஆக்சில் வந்து கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு ரிடக்ஷன் இருக்கும். நல்ல ஒரு பவர் பார்த்தீங்கன்னா எல்லா இம்ப்ளிமெண்ட் யூசேஜ்லேயும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. மெயினாக இன்ஜினுக்கு போகக்கூடிய லோடை பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட்ரி ரிடக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்ஸுங்க 3500 கிலோ லிஃப்டிங் கெப்பாசிட்டியோட டபுள் அஸ்டர் ரேம்போட பார்த்தீங்கன்னா இது வருதுங்க. ஹெவி டியூட்டி ஹைட்ராலிக்ஸுங்க. இந்த பார் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் மாட்டுறப்போ இது வந்து ஈஸியாக இருக்குங்க. இந்த ஹிச் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபீச்சர் வருங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டிங்க. 3500 கிலோ லிஃப்டிங் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ஹெவி டியூட்டியாக கொடுத்துக்கிறாங்க. இதில் 3 செட் ஆஃப் ரிமோட் வால்வ் வந்து வருங்க. குயிக் ரிலீஸ் கப்ளரோட பார்த்தீங்கன்னா வருங்க. ஏதாவது ஹைட்ராலிக் அட்டாச்மெண்ட் எல்லாம் போட போகிறீங்க அப்படின்னா எல்லா அட்டாச்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஹைட்ராலிக் டேம்பர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அந்த கிளச்சு ஹைட்ராலிக் கிளச் யூனிட்டில் வரக்கூடிய ஆயில் ஃப்ளோவில் ஏதாவது ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த டேம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை பார்த்துக்கும்.
சடனாக ஆயில் ஃபோர்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா கிளச் பேக் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறக்கும், ஆயில் லைனிங் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறக்கும் இந்த டேம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிடிஓங்க. பிடிஓவில் பார்த்தீங்கன்னா 540 ஸ்டாண்டர்டாக வருங்க. இதில் வேணுன்னா 1000 சாஃப்ட் இருக்குதுங்க. 6 ஸ்ப்ளைன் சாஃப்ட் வரும், 6 வரி இருக்கிற சாஃப்ட்டு. வேணுன்னா 21 ஸ்ப்ளைன் சாஃப்ட் வேணாலும் சர்க்கிளிப் கழட்டிட்டு நீங்கள் மாற்றிக்கலாங்க ஈஸியாக. அந்த ஒரு ஃபீச்சரும் பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. ஹூக் பெட் வந்துருங்க. டெலஸ்கோபிக் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிளைசர் ராடு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறாங்க. நீட்டாக இருக்கும். ரியர் விண்டோவில் பார்த்தீங்கன்னா வைப்பர் வந்துருங்க, அதுவுமே கொடுத்துக்கிறாங்க. டெயில் லேம்ப் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் எல்இடியில் வருங்க. பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும், நல்ல ஒரு லுக் வந்து கொடுக்குங்க. மட்கார்டு பார்த்தீங்கன்னா ஃபைபரில் கொடுத்துக்கிறாங்க. கேபின் டிராக்டர்னு போயிட்டாலே ஃபைபரில் தாங்க வரும் மட்கார்டு பார்த்தீங்கன்னா. இப்படி முன்னாடி வைக்கும். ஸோ இந்த டிராக்டரை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. நியூ ஹாலண்டில் ஒர்க் மாஸ்டர் 106 யாராச்சும் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். வண்டி பிடிஓ பர்ஃபார்மன்ஸ்க்கு எப்படி இருக்குது, இம்ப்ளிமெண்ட் யூசேஜ்க்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இப்போ இந்த டிராக்டரை ஸ்டார்ட் பண்ணி ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறேங்க. சவுண்டு எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். வண்டி பவர் கிளச் கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்குங்க. சீட் பார்த்தீங்கன்னா ஏர் வென்டிலேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குதுங்க. சீட் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. குஷனிங் பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்கிக்கணும். இது வந்து க்ரீப்பர் கியருங்க. க்ரீப்பரில் ஃபஸ்ட்டு கியருங்க. 290 மீட்டர் வந்து போவாங்க. பவர் செட்டில் கொடுத்துருக்குறாங்க. கிளச்சை எங்கேஜ் பண்ணாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கியர் வந்து போடலாங்க. இப்போ வந்து நீங்கள் அப்புறம் நான் இப்போ 10 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே போயிட்டுருக்கிறேன் அப்படின்னா சடனாக பிரேக் அமுத்துனாலும் 4 வீல் டிரைவ் ஆன் ஆயிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4 வீல் டிரைவ் அதே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுதுங்க. 4 வீல் டிரைவ் பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிரும். இந்த ஒரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நியூ ஹாலண்டில் இருக்குதுங்க. பவர் கிளச் மெயினாக இந்த கிளச் கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா டிராக்டரோட கிளச் லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 10,000 மணி நேரத்துக்கு மேலே தாங்க வரும். நீங்கள் வேணால் நியூ ஹாலண்டில் அந்த லோடருக்காக நிறைய பேர் இந்த பவர் ஷிஃப்ட்டில் எடுப்பாங்க. அந்த கஸ்டமர் கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக அதோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா நார்மல் கிளச்சோட கூட இருக்குங்க. இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா ஹெவியான இம்ப்ளிமெண்ட் போட்டு யூஸ் பண்ண போகிறோம், நல்ல ஒரு பவர் இருக்கணும், பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா எடுத்து ஆப்ரேட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டரில் கியர் ஆப்ஷன் ப்ளஸ் இன்ஜின் கியர் பாக்ஸ் எல்லாமே ஹெவியாக கொடுத்துருக்கிறதுனால நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்க முடியுங்க. இந்த டிராக்டரை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.